Hello everyone, welcome to VP Studios. இன்னைக்கு நம்ம Blender tutorialல Minions 3D character எப்படி கிரியேட் பண்றதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க Blender ஓப்பன் பண்ண உடனே இந்த கியூப் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். ஸோ நம்ம இதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 இமேஜஸ் வந்து மினியன்ஸோட ரெஃபரன்ஸ் இமேஜஸ். நீங்க இது வந்து கூகுள்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரி டிசைன்ல கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த கேரக்டர்ஸ் மாடல் வந்து நீங்க வந்து கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நார்மலாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ட்ராக் பண்ணி இதில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்துடும். ஸோ அதே பிளேஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை 90 டிகிரிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எக்ஸ் 90 டிகிரி இருக்கும், மற்றதுலாம் 0 இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து 90 டிகிரியில் ஸ்ட்ரைட் ஆகிடும். இந்த இமேஜஸ் எதுக்குன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு. ஸோ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னா இதோட ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு நம்ம இந்த இமேஜை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி இந்த இமேஜ் எதுக்குன்னா அதோட சைட் வியூக்கு, இந்த சைட் வியூக்காக நம்ம இந்த இமேஜ். ஸோ அதனால 2 இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே வாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ் இதை வந்து நம்ம ஐடியில் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒய் ஆக்சிஸில் நம்ம இதை வச்சுட்டு நம்ம இந்த கியூபை சென்டர் பார்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ கீபோர்டில் நீங்கள் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ்னா ஸ்கேலிங். ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேலிங்கில் மூவ் ஆகும். ஸோ கியூபை கிளிக் பண்ணிவிட்டு எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஸ்கேலிங் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக அந்த மினியன்ஸோட இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹைட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா எடிட் மோடுக்கு போயிடுங்க. எடிட் மோடு போயிட்டு ஒயர் ஃப்ரேமுக்கு போயிடுங்க. ஏன் அப்படி சொல்ல ஒயர் ஃப்ரேம் போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த டாப் வியூவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். டாப் வியூவில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சாலிட் மோடில் இருக்கும்போது இந்த சைடு மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ இந்த சைட்லாம் செலக்ட் ஆகாது. இப்போ நான் சாலிட் வியூவில் போகிறேன், செலக்ட் பண்ணுறேன்னா இந்த சைடு செலக்ட் ஆகுது, இங்கெல்லாம் செலக்டே ஆகலை பாருங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் லைன்ஸ் தெரியும், இங்கே மட்டும்தான் செலக்ட் ஆகியிருக்கு. ஸோ இதுவே நம்ம வந்து ஒயர் ஃப்ரேம் வியூவில் போயிட்டோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டாப் லேயர் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா டாப் ஃபுல் லேயருமே செலக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம ஒயர் ஃப்ரேமுக்கு போகிறோம். இப்போ சாலிட் ஸ்டேட்டில் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இது மட்டும் தான் மூவ் ஆகும். பேக் சைடில் அப்படியே இருக்கும், சைட்லலாம் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒயர் ஃப்ரேமுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இப்போ சாலிட்லேருந்து ஒயர் ஃப்ரேம் போயிட்டு டாப் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு மினியன்ஸோட ஹெட்டோட டாப் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணி வச்சுங்க. ஸோ அதே மாதிரி பாட்டம்லையும். ஓகே இப்போ 2 சைடும் மூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு வியூலையும் அதே மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ சைடு வியூவும் கரெக்டாக இருக்கும், நமக்கு ஃப்ரண்ட் வியூவும் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து மாடிஃபையர் ஆட் பண்ணலாம். மாடிஃபையர் ஆட் பண்ணால் தான் நமக்கு இந்த கர்வ் ஷேப்லாம் வரும். ஸோ மாடிஃபையர் ஆட் பண்ணிவிட்டு ஆட் மாடிஃபையரில் சப்டிவிஷன் சர்ஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த சப்டிவிஷனல் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் கியூப் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான கியூப் ஆகிட்டு பிறகு இந்த லூப் கட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த கார்னரில் வச்சிங்க அப்படின்னா இது ஹரிசாண்டல் லைன் ஃபார்ம் ஆகும். டாப்பில் வச்சிங்கன்னா வெர்டிக்கல் லைன் ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஹரிசாண்டல் லைன் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி உங்களுக்கு எந்த ஆக்சஸில் வேணுமோ அந்த பிளேஸில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி பாட்டமில். ஓகே ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஷேட் ஸ்மூத். ஸோ இது பர்ஃபெக்டாக மினியன்ஸோட ஷேப்க்கு வந்துருச்சு. பட் இன்னும் பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம இன்னும் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்கேலிங் யூஸ் பண்ணி ஸ்கேலிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டாப்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு, பாட்டம்லேயும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒயர் ஃப்ரேம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்.
அதே மாதிரி பாட்டமும் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கர்வ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இல்லை. இந்த கர்வ்ஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ இப்போ கர்வ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த கர்வ், இந்த சைடில் கர்வுக்கு நமக்கு இங்கே ஒரு லூப் கட் இருக்கு. ஸோ நமக்கு டாப் வியூவில் எந்த லூப் கட்டும் இல்லாதனால இந்த டாப் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ டாப்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லூப் கட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒயர் ஃப்ரேம் போயிட்டு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெர்டிசஸ் எதுக்கு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த சிங்கிள் வெர்டிசஸை மட்டும் இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். வெர்டிசஸ் மூவ் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைடில் நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சைடை மூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டாப் லேயர் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பாட்டம் அதே மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவும் நம்ம இந்த வெர்டிசஸை செலக்ட் பண்ண போகும்போது ஒயர் ஃப்ரேம் போயிட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம சாலிட் ஃப்ரேம்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் செலக்ட் ஆகிடும், பேக் சைடு செலக்ட் ஆகாமல் போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணாமல் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ பேக் சைடில் செலக்ட் ஆகாமல் நமக்கு ஷேப் வந்து க்ராஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம ஒரு வாட்டி வெர்டிசஸ் பண்ணோம்னா நமக்கு பேக் சைடும் செலக்ட் ஆகும். ஸோ இதோட அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக நீங்கள் சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காது. ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைட் வியூ நம்ம செக் பண்ணலாம். சைட் வியூ ஜஸ்ட் இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடும் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூவும் ஓகே, பேக் சைட் வியூவும் ஓகே. ஓகே, பட் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இல்லை.
பட் இந்த ஷேப்பை வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பாக இருந்தால் தான் நமக்கு மினியனோட பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம எடிட் மோட் போயிட்டு இந்த எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஒரு எட்ஜஸா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டூல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருக்கோம். ஸோ எட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டு வெறும் எட்ஜஸ் கிளிக் பண்ணி வெறும் ஒரே சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்கள் சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா வெறும் ஒரே ஒரு எட்ஜஸ் மட்டும் தான் செலக்ட் ஆகும். ஸோ அதுவே நீங்கள் ஆல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல் ரொட்டேஷனும் செலக்ட் ஆகும். ஸோ ஆல் ப்ரெஸ் பண்ணி ஃபுல் ரொட்டேஷன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு லூப் டூலில் போயிட்டு சர்க்கிள் கொடுங்க. ஸோ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி லூப் டூல் சர்க்கிள். ஸோ இப்போ டாப் வியூவில் நமக்கு ஃபுல் சர்க்கிள் நமக்கு செலக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம டாப் வியூவில் மட்டும் ஃபேஸை செலக்ட் பண்ணணும். ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 ஃபேஸஸும் செலக்ட் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி சர்க்கிள். அதே மாதிரி பாட்டம்லையும் 2 ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சர்க்கிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லெஃப்ட் சைட் ஃபேஸஸை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ஃபேஸ் மட்டும் தான் மூவ் ஆகுது. பட் ஒரு ஷேப், ஒரு கேரக்டரோட ஷேப் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுமே, இப்போ இந்த சைடு ஒரு ஹேண்ட் பண்ணுறோமோ இல்லை இந்த சைடு ஏதாவது எடிட் பண்ணுறோமோ அப்படின்னா நம்ம இந்த சைடும் பண்ணுற மாதிரி வரும். பட் இந்த மினியன்ஸ்க்கு நமக்கு ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைட் வியூஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு சைடில், இந்த சைடில் நான் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த சைடுமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும், லெஃப்ட் சைடுமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும். பட் இதில் ஆகலை. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வயர் ஃப்ரேம் போயிட்டு இந்த ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஃபேஸஸ்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஃபேஸஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைட் ஃபேஸஸ் எல்லாமே வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இந்த லெஃப்ட் சைட் ஃபேஸஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ரைட் சைட் ஃபேஸஸ் மட்டும்தான் இருக்கும் நமக்கு. ஸோ அகெயின் மாடிஃபையர் போயிட்டு மாடிஃபையரில் மிரர்னு இருக்கும். இந்த மிரரை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மிரர் இந்த ரைட் சைடோட மிரர் வந்து லெஃப்ட் சைடில் நமக்கு பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இப்போ நான் இந்த சைடு நான் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இது ஓவர்லேப் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இதோட மிரர்ன்றதுனால, இதோட மிரர் அந்த ஃபேஸஸ், இந்த ஃபேஸஸோட மிரர் இதுன்றதுனால, ஸோ இது நம்ம மூவ் பண்ணோம்னா இது ஃப்ரண்ட்டில் போனோம்னா இதுவும் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ ஓவர்லேப் ஆகும். பட் அந்த ஓவர்லேப்பிங் நமக்கு இருக்கக்கூடாதுன்னா, ஸோ அகெயின் இந்த மிரருக்கு போகிறோம். மிரருக்கு போயிட்டு மிரரில் கிளிப்பிங் இருக்கும். இந்த கிளிப்பிங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு மிரர்ன்றது தான் நமக்கு டாப்பில் இருக்கு, பாட்டமில் இருக்கணும். இந்த மாடிஃபையர் வந்து நமக்கு டாப்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த வெர்டிசஸ் நமக்கு இங்கே இல்லை. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இந்த வெர்டிசஸ் இங்கே வந்துடும். இந்த மிரரோட வெர்டிசஸ் நமக்கு இங்கே வந்துடும். ஸோ சேம் வெர்டிசஸ் வரும். இப்போ நான் இந்த இடத்துல நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இங்கேயும் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்பேஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மினியன்ஸ்க்கு நம்ம லெக் கிரியேட் பண்ணலாம். ஸோ பாட்டம் ஃபேஸ்க்கு வந்துருங்க. இந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எட்ஜஸ் வந்து நமக்கு லெக்குக்கு ரவுண்ட் ஷேப் கொடுக்காது, கரெக்ட் ஷேப் வராது. ஸோ அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம டிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்துங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இந்த சைடு நமக்கு மூவ் ஆகலாம். நமக்கு இந்த சைடும் வந்து அந்த மூவ்மெண்ட் வந்து அங்கேயும் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த லெஃப்ட் சைடும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சைடில் லெக் கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்னொரு சைடும் லெக் கிரியேட் ஆகிடும். ஸோ ஃபேஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நமக்கு இன்சர்ட் ஃபேஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸஸை கொஞ்சம் இன்வர்டில் மூவ் பண்ணணும். இன்வர்டில் மூவ் பண்ணால் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ இன்வர்டில் மூவ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட், இல்லைனா நீங்கள் இங்கே கூட எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலும் எக்ஸ்ட்ரூடு, இந்த கீபோர்டில் இ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் எக்ஸ்ட்ரூடு தான். ஸோ இ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா இப்படி பாட்டமில் மூவ் ஆகும். ஸோ நம்ம வந்து அந்த ஷேப் சைஸில் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் நமக்கு இருக்கு. ஸோ இந்த மூவ் பண்ணிட்டோம். மூவ் யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் வியூவில் இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ஸ்கேலிங் யூஸ் பண்ணி நம்ம இந்த திக்னஸை நம்ம ஓகே. ஸோ இது பண்ணிட்டு இப்போ நம்ம ஸ்கேலிங் யூஸ் பண்ணி திக்னஸை நம்ம குறைக்கலாம். ஸோ கீபோர்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கேலிங் யூஸ் பண்ணிட்டு கீபோர்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு ஓகே. இப்போ இதை அப்படியே பேக் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மினியன்ஸோட ஹேண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம இங்க ஒரு எட்ஜஸ் ஆட் பண்ணணும். இங்க ஒரு லுக் கட். லுக் கட்டை கிளிக் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆகும். ஸோ நமக்கு எங்க வேணுமோ அங்க மூவ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ நம்ம ஃபேஸை செலக்ட் பண்ணிடலாம். ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு இப்போ கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்ல தான் நமக்கு ஹேண்ட் வேணும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்ல தான் நமக்கு இப்போ ஹேண்ட் வேணும். நம்ம கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்ம ஹேண்ட் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்க ஒரு லுக் கட்டு நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த சைட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இங்க நமக்கு ஹேண்ட் வேணும். ஸோ இப்போ நம்ம ஃபேஸஸ் போயிட்டு ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ லெக்குக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகும். ஸோ ஆஃப் ரேஞ்சுக்கு வந்துட்டு ஸோ அகெயின் இ ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ நவ் ஹேண்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் இந்த இமேஜஸில் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுத்துடலாம். ஸோ அகெயின் ஒரு இ ப்ரெஸ் பண்ணி ஓகே. ஸோ நமக்கு ஹேண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் கிரியேட் பண்ணால் இங்கேயும் நமக்கு கிரியேட் ஆகும். இதுக்கு நம்ம கிராஸாக இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணியாச்சு. பட் இந்த மினியன்ஸோட ஹேண்ட் வந்து ரவுண்ட் ஷேப்ல இல்லை. ஸோ நீட்டாக இருக்கு. ரவுண்ட் ஷேப்ல மூவ் பண்ணணும்னா அகெயின் வெர்டிசஸ் போயிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி இந்த ஃபுல் எட்ஜஸ் செலக்ட் பண்ணிட்டு லூப் டூல்ல சர்க்கிள். சர்க்கிள். இப்போ இது சர்க்கிள்ல வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஃபேஸஸையும் நம்ம சர்க்கிள் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இது இப்போ சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த சைடு இப்போ நமக்கு ஒரு ஹேண்டு கிரியேட் பண்ணதால நம்ம இந்த சைடும் நமக்கு ஹேண்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம மினியன்ஸ்க்கு க்ளவுஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைடு வந்துருங்க. ஸோ இந்த க்ளவுஸோட ரெஃபரன்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளவுஸோட இந்த ரெஃபரன்ஸ் வச்சே நம்ம க்ளவுஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு ஸ்கேலிங் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட சைஸை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்டோட சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸஸில் போயிட்டு நம்ம எடிட் மோட் போயிடுங்க. அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் இந்த ஃபேஸஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸஸ் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஸ்கேலிங் கொடுத்துட்டு நம்ம ஸ்கேலிங்கில் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி திருப்பி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் எடுத்து அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு ஸ்கேலிங் கொடுத்துட்டு ஸ்கேலிங் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு எக்ஸ்ட்ரூட் ஸ்கேலிங் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் கொடுத்து நம்ம ஸ்கேலிங் கொடுத்துட்டு ஸ்கேலிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆப்ஜெக்ட் மோடு போயிடுங்க. ஆப்ஜெக்ட் மோடு போயிட்டு ஆட் மாடிஃபையர் சப்டிவிஷன் சர்ஃபேஸ். சப்டிவிஷன் சர்ஃபேஸ் போயிட்டு ஸோ நான் எடிட் மோட் போயிட்டு இங்கே டிவிஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை மூவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடை மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபேஸஸ் வந்து நமக்கு இந்த எட்ஜஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேலிங் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஸ்கேலிங் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது க்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மோடில் போயிட்டு ஷேட்ஸ் மோட்
இப்போ அகெயின் நம்ம ஃபுல் வெர்டிஸை செலக்ட் பண்ணி லூப் டூலில் போயிட்டு சர்க்கிள். ஸோ அதே மாதிரி இந்த வெர்டிஸஸும் சர்க்கிள். இப்போ இந்த ஃபேஸஸில் சர்க்கிள். எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸ்லேயும் சர்க்கிள். அதே மாதிரி க்ளவுஸோட டாப் எட்ஜஸும் சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மோட்ல போனோம்னா நமக்கு க்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த க்ளவுஸ் அப்படியே நம்ம மூவ் பண்ணிட்டு நம்மளோட ஹேண்டில் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ளவுஸும் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த சைடில் இருக்கிற ஹேண்டுக்கும் நம்ம க்ளவுஸ் இன்சர்ட் பண்ணணும். இந்த க்ளவுஸை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ Cube 3 இதான் இந்த க்ளவுஸஸ். என்னன்னு நம்ம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். இந்த க்ளவுஸ்க்கு இப்போ ஃப்ரண்ட் பேக் வந்து நமக்கு கரெக்டாக அலைன்ட் ஆகலை. ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்ல கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃபிங்கர்ஸை மட்டும் கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த க்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற மாதிரி நமக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ரொட்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணி இது வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பாட்டம்லையும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த க்ளவுஸ் வந்து நமக்கு ஓகேவா இருக்கு. ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் இருக்குல்ல. நீங்கள் பர்ஃபெக்ட் டெக்ஸ்டரிங் பண்ணீங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக நமக்கு டிஸ்பிளே வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம க்ளவுஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஷூஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்.